மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு அவரை பற்றி அவர் எந்த விஷயங்கள் சொல்கிறார் என்ற விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 22வது ஸ்லோகம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷ்ணு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்த்யஸ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷ்ணு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்த்யஸ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவரை பற்றி அவருக்கு எந்த விதமான புரிதல் என்பது இருக்கு என்ற விஷயத்தை சொல்கின்றனர். அதாவது இந்த ஸ்லோகத்தில் த்ரிலோகேஷு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. த்ரிலோகேஷு என்றால் என்ன? 3 உலகங்கள். த்ரை ஆனா 3, லோகேஷு அப்படின்னா உலகங்கள். 3 உலகங்கள். இந்த 3 உலகங்கள் என்றால் எது? 3 உலகங்கள் என்றால் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். இந்த 3 உலகங்கள் கீழ் உலகங்களாக நினைப்பார். அதாவது இந்த 3 உலகங்களிலும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவர் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களும் செய்து விட்டார். எல்லா கர்மாக்களும் செய்வது பிறகு இன்னும் இங்கு என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறார்? செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனாலும் வந்திருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நானும் வந்திருக்கிறேன். அதாவது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. இங்கே அனைத்து கர்மாக்களும் செய்து விட்டேன், ஆனாலும் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா கர்மாக்களையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மை டியர் ஃப்ரெண்ட், கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றால் கிருஷ்ணா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா இஸ் ஈக்வல்ஸ் டு க்ரூ பிளஸ் அஷ்டன். க்ரூ என்றால் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி பொருள். அஷ்டன் அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லி பொருள். கிருஷ்ணா என்றால் செய்ய வேண்டியது, அதாவது செய்ய வேண்டிய அனைத்து கர்மாக்களும் செய்து அதற்கு சம்பந்தப்பட்ட பலன்கள் எது வருகிறதோ அது எடுத்துக்க வேண்டும். இவ்விதமாக வாழ்க்கையை யார் வாழ்வார்களோ அவரெல்லாம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம். எது செய்யணும் என்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் செய்யணும். தியானம் செய்தால் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லாமே தெரிய வருது. எங்கே வரைக்கும் கடந்த காலத்தில் நான் பண்ணி முடிச்சேன் செயல்கள், கர்மாக்கள், இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் எது செய்யணும், எதிர்காலத்தில் என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்தால், எந்த உலகத்தில் என்ன செய்யணும் என்ற விஷயங்கள் தெரிந்தால் அப்போதான் க்ரூ அப்படின்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ற விஷயம் புரிய வருது. செய்ய வேண்டியது என்ற ஒரு புரிதல் அப்பதான் வருது. அனைத்து கர்மாக்களும் செய்து விட்டோம் அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட பலன்கள் என்பது வருது இல்லையா? அந்த பலன்கள் சந்தோஷமா எடுத்துக்க வேண்டும். அவர்தான் கிருஷ்ணர். யாரெல்லாம் அவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்குவார்களோ, நான் கடந்த காலத்துல இங்கே இருந்தேன், கடந்த காலத்துல இந்த செயல்கள் அனைத்தும் செய்தேன், அந்த கடந்த காலத்தில் நான் செய்த பலன்தான் இந்த கர்மத்தில் இந்த நிகழ்காலத்தில் எனக்கு கிடைத்தது அப்படின்ற விஷயம், ஒரு புரிதல் என்பது எல்லாருக்குமே இருக்கும். அனைத்து செயல்களும், அதாவது அனைத்து கர்மாக்களையும் செய்து முடிச்ச பிறகு இன்னும் செய்ய வேண்டியதுக்கு என்ன இருக்கும்? ஆனாலும் வருவார் இந்த உலக நன்மைக்காக. எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அனைத்து உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு குறை என்பது இருக்கு. அவருக்கு ஒரு நன்மை, ஒரு நல்லது செய்ய வேண்டியதற்காக திரும்பி வருவார். அவருடைய ஆன்மா பற்றி மொத்தமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு, இந்த உலகத்தில் என்ன வேலை இருக்கு, ஆனாலும் இந்த உலகத்திற்காக என்ன தேவையோ அதை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார். நாமும் அந்த விதமாக தினமும் தியானம் செய்தால் என்னென்ன கர்மாக்கள் செய்யணுமோ அவை அனைத்தும் தெளிவாக புரிந்து கொண்டு அனைத்தும் செய்துவிட்டால் நாம இந்த உலகத்திற்காக செய்ய வேண்டியதுதான் இருக்குமே தவிர்த்து நமக்காக நாம் செய்ய வேண்டியது எதுவுமே இருக்காது. அதுதான் முக்தி. ஒரு காரண ஜன்ம அப்படின்னு சொல்றார். ஒரு அவதார புருஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எல்லாம் யாரு அப்படின்னா, அவருக்காக அவர் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. இந்த உலக நன்மைக்காக, இந்த உலக மக்களுக்காக, இந்த உலக உயிரினங்களுக்காக
ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி இங்கேயே இருந்து கொண்டு இந்த உலகத்திற்காக செய்வார். அவ்விதமான ஒரு மகா புருஷன், மகா அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்றார். இவ்விதமாகவே நாமும் நம்முடைய ஆன்மாவின் பற்றி தியானத்தில் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்பது இருக்கும் மை டியர். அதற்காக தினமும் தியானம், புத்தகங்களை வாசிப்பது, சத்சங்கம் செய்வது, இதன் மூலம் மட்டுமே நமக்கு ஆன்ம ஞானமும் கிடைக்கும். வெற்றிகரமா ஆன்ம பயணமும் முடிக்கலாம். இந்த உலக நன்மைக்காகவும் நாம் ஏதாவது செய்ய முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. முக்தி என்பது அடையும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.